ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வெறித்தனமான வேகத்தோட சேர்ந்து நேர்த்தியாவும் நளினமாவும் வேலை பார்த்து நம்மள ஆச்சரியப்படுத்துற வேற லெவல் வேலைக்காரங்களை பத்தி தான் பார்க்க போறோம். கடகடன்னு வேலை பார்க்கறவங்கள நாம மடமடன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். உருளைக்கிழங்கு நறுக்க எதுக்கு ஆடு வெட்டுற கத்தின்னு கேக்குறவங்களுக்கு கத்திலே கபடி ஆடி உருளைக்கிழங்கோட உருவத்தையே மாத்தி காட்டுறாரு. வெங்காயத்தை அடுக்கி வச்சு வரசாமும் வெட்டுவோம், ஒண்ணு மட்டும் எடுத்து வச்சு ஒரு நிமிஷத்துலயும் நறுக்கி கொட்டுவோம். வெயிட்டான சிலிண்டர்னாலும் அசால்ட்டா தூக்கி போட்டு எடுக்கிறாரு பாருங்க. இவரு சீல் அடிச்சுட்டே கையெழுத்து போடுறாருன்னு சொன்னா நம்ப முடியுதா? இருங்க ஸ்லோ மோஷன்ல பாப்போம். ஆணி அடிக்கிறது கூட அதிரடி வேகத்துல அளவான கேப்ல அழகா அடிக்கிறாரு. மிஷின் கிட்டயே மிஷின் வேகத்துல வேகம் காட்டுறாரு. கல்லு உடைக்கிறது கூட கலை தாங்க. பழமோ காயோ 10 செகண்ட் போதும் சீ விடுவாரு. மாவை மல்லாத்தி போட்டு மடமடன்னு வட்ட வட்டமா தட்டி எடுக்கிறத பாருங்க. கண்ணாடி தொடைக்கிறது கூட கண் கொட்டாம பார்த்து ரசிக்கலாம். இந்த பாட்டு கண்டிப்பா இவருக்கு 100% சூட் ஆகும். நிமித்தி போட்ட சேர கவுத்தி போடுறது கூட என்ன மாதிரி கடகடன்னு பாக்குறாரு பாருங்க. சாரு வேலை பார்க்கணும்னா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிடணும். சப்பாத்தி சுடுறது கூட சாதனை தான் போல. தக்காளி கூடிய தாவி பிடிக்க முடியல. தட்டுல கொட்டின ஃபுட்டை வெட்டி எடுக்கிறதே அழகுதான். கிளீனிங் வேலையெல்லாம் கிடுகிடுன்னு நடக்குது. சிமெண்ட் மூட்டைனாலும் சீக்கிரமா முடிச்சிடுவோம்ல. சாக்ஸ கூட சரசரன்னு மட்டுமோ. இவர்கிட்ட பில் போட கியூல நிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இவரு ஒரே நேரத்துல 10 ஆள் வேலையை பாப்பாரு. உண்மையான பாகுபலி. வெட்டு 1 துண்டு 2. மிஷினால புல்லதான் வெட்ட முடியும், அத கூட அழகா வெட்ட வைக்க மனுஷனால தான் முடியும். அக்கா கேட்ச் பிடிக்கிற அழகுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். துள்ளி கூட சிந்தாம செதறாம எப்படி ஊத்துறாரு பாருங்க.
இவரோட மாவு டான்ஸ்க்கு மயங்காத ஆளே இருக்க மாட்டாங்க போல. பக்கத்துல இருக்கிறவங்க கூட எப்படி பேண்ட் பாக்குறாங்க பாருங்க. கத்தியா இருக்கிறத ஒத்தையாவும் அடுக்கலாம், ஒத்தியா இருக்கிறத உரமாவும் தள்ளலாம். பனியனுக்கு மேல சீல் பண்றதெல்லாம் மிஷினோட வேலை இல்லைங்க. கத்திரிக்கிறத கூட கடகடன்னு செய்யணும். இவர் இந்த வேகத்துல வேலை பார்த்தா அது என்ன வேலைன்னு கூட கண்டுபிடிக்க முடியலையே. ஜாக்கெட் பிட்ல பிரிண்ட் பண்ண கூட 3 பேர் வேலை பார்க்கணுமா? செங்கலை கூட சுலபமா உருவாக்க முடியாது போல. இவர் கோழிய தோல் உரிக்கிறாரா இல்ல மஞ்சள் தடவுறாரான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு சிப்ஸ் குட்டி எப்படி வந்துச்சு? இப்படித்தான் வந்துச்சு. தர்பூசணிய கூட தாறுமாறான வேகத்துல டான்ஸ் பண்ணிட்டே அடுக்க முடியுமா? சாரால முடியும். மின்னல் வேகத்துல மிஷினோட போட்டி போட்டு வேலை பார்க்கறாங்க. பாத்திரம் விளக்குறது கூட 10 செகண்ட்ல பண்ண முடியுங்கிறாரு நம்ம சாரு. லாரியில சிலிண்டர் ஏத்த இந்த மாதிரி 2 பேர் இருந்தாலே போதுங்க. இவரு ஸ்லைசரை விட வெறித்தனமான வேகத்தோட வெட்டி தள்ளிட்டு இருக்காரு பாருங்களேன். மடக்குன்னு சொல்றதுக்குள்ளேயே பல பெட்டிகளை மடக்கி தள்ளிட்டாரு. மிஷினை விட வேகமா காசை எண்ணிட்டம்மா. அங்க செக்கச்செவேன்னு விழுகிறது ஆப்பிளா மாதுளையான்னு கண்டுபிடிக்க முடியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பாஸ்கெட் பாலுக்கு கோடு போட மிஷின் எதுக்கு? நீ எடுக்கும் போது நான் தொடப்பேன், நீ துடைக்கும் போது நான் அடுக்கும். இவங்க டேபிள ரெடி பண்ற வேகத்தையும் அழகையும் பாருங்களேன். கோக்குக்கு கவர் போடுறது கூட ஒரே செகண்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நேர்த்தியாவும் வேகமாவும் வேலை பார்க்குறவங்கள பார்த்து வியந்து போயிருப்பீங்கன்னு நம்புறோம். அப்படியே எங்களையும் வியக்க வைக்க நிறைய லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவை ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.